மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் தானியேல் 6:22 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நீங்கள் சொல்லலாம், எனக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க, என்னை ஒழிக்கணும், என்னோட வேலையிலேருந்து தூக்கிடணும், என்னோட நேமை ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். மேபி உங்கள் வேலையில் மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணிடணும், உங்களை மேலே வராமல் பண்ணிடணும் அப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். இல்லைனா நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் போட்டுட்ருக்கலாம், அக்யூசேஷன்ஸ் போட்டுட்ருக்கலாம், உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்டை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி செஞ்சிட்ருக்கலாம். இல்லைனா ஃபால்ஸ் கோர்ட் கேஸ் போட்டு உங்களுடைய பேரை, உங்களோட பொசிஷனை, உங்களுடைய சொசைட்டியில் இருக்கிற பேரை ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். உறவினர்கள் மத்தியில் இருக்கிற ரெஸ்பெக்டை ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்ட்டு பீப்புள் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறார், எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார், உங்களை குற்றமற்றவனாய் ஆண்டவர் வைப்பார். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. இதே தான் தானியலுக்கும் வேதத்தில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். தானியல் ஒவ்வொரு நாளும் 3 முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். சுற்றி இருந்த அவனோட எதிரிகள்லாம் பார்த்து அவனை எப்படியாவது ஒழிச்சிடணும், அவனுக்கு ஏதாவது செஞ்சு அவனை கீழே தள்ளிடணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பாபிலோன் ராஜா கிட்ட அந்த அதிகாரிகள்லாம் இந்த தானியலை அழிக்கணும் அப்படின்ட்டே ஒரு புது ரூலை கொண்டு வந்தாங்க. அவனை எப்படியாவது கீழே தள்ளிடணும் அப்படின்ட்டு அந்த லா கொண்டு வந்தாங்க. ஸோ அவனை ஜெபம் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தானியல் அதை விடவே இல்லை. அது அவனோட ப்ராக்டிஸாக இருந்துச்சு, அவனோட டியூட்டியாக இருந்துச்சு. ஸோ 3 நேரம் ஒரு நாளைக்கு அவன் ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருந்தான். இது நிமித்தம் எந்த வழியும் இல்லாமல் அந்த ராஜா இந்த ரூலை நிமித்தம் சிங்க கெபியில் தானியலை போட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த சிங்க கெபியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி அந்த சிங்கத்தோடைய வாயை அடைத்து போட்டார். எதுவுமே தானியல் கிட்ட எந்த சேதமும் அணுகாதபடி ஆண்டவர் தானியலை காப்பாற்றினார். இந்த சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். மேபி எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வர மாதிரி இருக்கும். ஃபால்ஸ் கோர்ட் கேசஸ் இருக்கலாம், அலிகேஷன்ஸ் இருக்கலாம், அக்யூசேஷன்ஸ் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். எல்லாமே உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும், உங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். எப்படியாவது உங்களை டார்கெட் பண்ணி உங்களை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய எதிரிகள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களில் நீங்கள் குற்றமற்றவனாய் காணப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை பாதுகாப்பார். அவருடைய தூதர்களை அனுப்பி உங்களை காப்பாற்றுவார். ஸோ நீங்கள் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. மற்றவங்களுக்கு முன்பாக நீங்கள் சேவிக்கிற தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. அவர் தான் காப்பாற்றினார் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க, எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. தானியேலுக்கு நடந்தது போலவே ஆண்டவர் உங்களுக்கும் நடக்க செய்வார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை எல்லா காரியத்திலிருந்தும் அவர் விடுவித்து உங்களுக்கு வெற்றியை தருவார். ஸோ தைரியமாக இருங்க. அவருக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்லி இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசப்பா, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுகிறதுக்காக நன்றி அப்பா, காத்துக்கொள்வதற்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு சிங்க கெபியில் நான் இருக்கிறது போல் இருக்குது, எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, எல்லாமே என்னை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவியும் சுவாமி, அவர்களை காப்பாற்றும் சுவாமி. அவர்களுக்காக நீரை யுத்தம் செய்யும் அப்பா. இன்றைக்கு நீர் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தின் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்தது நிமித்தம் என்றைக்கும் வெட்கத்தின் மத்தியில் அவர்களை நடக்க அனுமதிக்கவே மாட்டீர் சுவாமி. அதனால் இன்றைக்கு நீர் அவர்களுக்கு விடுதலை தருகிறதுக்காக நன்றி அப்பா, உயர்வை தருகிறதுக்காக நன்றி அப்பா, வெற்றியை தருகிறதுக்காக நன்றி சுவாமி. எல்லா விதத்துலேயும் அவர்களுக்கு வெற்றியை தருகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா கோர்ட் கேசஸ்லேயும் நல்ல ரிசல்ட் வர கிருபை தாரும் சுவாமி. அவர்களுடைய வேலையில் நல்ல பேரை வாங்க கிருபை தாரும் சுவாமி. அவர்களுடைய உறவினர்களின் மத்தியில் நல்ல உயர்வை தாரும் சுவாமி. குடும்பத்தின் மத்தியில் கனத்தை தாரும் சுவாமி. எல்லா காரியத்திலையும் உண்மை அவர்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம் அவர்களை உயர்த்தி வையும் அப்பா. எல்லாவற்றிலும் வெற்றியை தாரும், விடுதலை தாரும் அப்பா. இன்றைக்கே நீர் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. தானியேலோடு நீர் இருந்தது போலவே உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இரும் சுவாமி. நீரே அவர்களுடைய தெய்வன் என்று மற்றவர்களை அறிந்து கொள்ள நீர் செய்யும் அப்பா. அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும் அப்பா.
இன்றைக்கே அவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு சாட்சியை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இமெயில் பண்ணுங்கள் testimony@jesuscalls.org. உங்களுடைய சாட்சியை நாங்கள் படிக்க ஆயத்தமாக இருக்கோம். உங்கள் அருமை சகோதரி கஜந்தி திருச்செல்வம், உங்கள் அருமை மகள் நான்சி அபிகைல் கலிஸ்டா இன்று பிறந்தநாளை கொண்டாடுகிறாள். ஹாப்பி பர்த்டே நான்சி. ஆண்டவர் உனக்கு தீர்க்காயுசையும் நீண்டாயிலையும் சமாதானத்தின் நாட்களையும் கொடுத்து கனம் பண்ணுவாராக. ஏசாயா 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். அப்பா, மகளை சுகமாக்கும். இந்த காது, கோல்டு, ரத்தத்தில் இருக்கும் பிரச்சனை எல்லாம் மறையட்டும். ஆர்கிடெக்ட் ஆக திகழட்டும். அப்பா, செழிக்கட்டும். ஏற்ற துணையை தந்து குடும்ப வாழ்க்கையிலே செழிப்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்க செய்யும். ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். விட்னி ரெபெக்கா ஞானத்தோடு உயரட்டும். சகோதரி கஜந்தி அவர்களுக்கு புதிய வாசலை பிஸ்னஸில் திறந்து செழிப்பை தாரும். அப்படியே சகோதரி திருச்செல்வம் அவர்களை சுகமாக்கும். எல்லா ஆரோக்கியமும் பூர்ணமாக கிட்னியிலும் சரீரத்திலும் இறங்கட்டும். இருதயத்தை பலப்படுத்தும். ஊழியத்திலே வல்லமையாக உபயோகப்படுத்தும். வேலையை ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.